புதிய வழித்தடத்தில் புதிய பேருந்து இயக்கம் அமைச்சர் சி.வே. கணேசன் தொடங்கி வைத்தார். திட்டக்குடி அடுத்த பொன்னாடம் அருகே உள்ள மோசட்டை கிராமத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதி மக்கள் அன்றாட தேவைக்காக விருதாச்சலம் மற்றும் பொன்னாடம் செல்வதற்கு பேருந்து வசதி இல்லாமல் இருசக்கர வாகனங்கள் மற்றும் கால்நடையாக நடந்து சென்று வந்தனர். இந்நிலையில் கடந்த 18ஆம் தேதி அன்று அப்பகுதியில் வெள்ளாற்றில் மூழ்கிய சிறுவனை தேடும் பணியை பார்வையிடுவதற்காக அமைச்சர் சி.வே. கணேசன் அப்பகுதிக்கு சென்றிருந்தார். அப்பொழுது சிறுவனின் பெற்றோருக்கு ஆறுதல் கூறி சிறுவனை தேடும் பணியில் ஈடுபட்ட தீயணைப்பு படையினர் மற்றும் காவல்துறையினரிடம் நேரடி ஆய்வு நடத்திவிட்டு வந்தார். அப்பொழுது கருவேப்பிலங்குறிச்சி அரசு மேல்நிலை பள்ளியில் கல்வி பயிலும் மாணவ மாணவியர்களே கே நகர் பகுதிக்கு பேருந்து ஏறுவதற்காக கால்நடையாக நடந்து சென்று கொண்டிருந்தனர். அவர்களை பார்த்த அமைச்சர் காரை விட்டு இறங்கி அவர்களிடம் ஏன் நடந்து செல்கிறீர்கள் என கேட்டபோது அவர்கள் பேருந்து வசதி இல்லை என கூறினர். அதனைத் தொடர்ந்து அங்கிருந்தபடியே போக்குவரத்து துறை அதிகாரிகளிடம் பேசி உடனடியாக அந்த பகுதிக்கு பேருந்து வசதி செய்து தர உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் நேற்று பேருந்து இயக்கப்பட்டது. இதற்கான நிகழ்ச்சியில் நேற்று கலந்து கொண்டு அமைச்சர் சி.வே. கணேசன் கொடியசைத்து பேருந்தினை தொடங்கி வைத்தார். பேருந்து இன்னைக்கு போட்டு இருக்கிறோம். ஆகையால் அங்கிருந்து ஆத்திரம் நேர நம்முடைய போக்குவரத்துறை நிர்வாக இயக்குனர் பொது மேலாளர்கள் பேசி உடனடியாக கிராமத்திற்கு பஸ் சொன்னோம். ஆகவேதான் இன்றைய தினம் இந்த பேருந்து நம்முடைய கிராமத்தில் இயக்கப்பட்டிருக்கிறது. இது நீங்க மதியானத்தில் வரதில்லை பஸ். நான் வந்து போக்குவரத்து ஸ்கூல் டைம்ல தான் வண்டி வரணும். காலையிலும் நம்முடைய போக்குவரத்து துறையினரான அன்பு சகோதரர் பரிமளம் துணை பொது மேலாளர் மற்றும் டிரான்ஸ்போர்ட் அவங்கெல்லாம் வந்து நம்ம டெப்போ மேனேஜர் பிரான்ச் மேனேஜர்லாம் காலையில பிள்ளைங்க பஸ்ஸுக்கு போற மாதிரி ஸ்கூலுக்கு போற மாதிரி வண்டியை விடணும். அதே மாதிரி சாயங்காலம் வரும்போது வண்டியை ஏற்றணும். இது 7ஆம் நம்பர் வண்டி இருக்கிறது இல்லையா? 7ஆம் நம்பர் பரிமளம் அந்த பஸ் காலையில் 8:00 9 மணிக்கு காலையில பசங்க பள்ளிக்கூடத்துக்கு போற மாதிரியும் சாயங்காலம் 4 மணிக்கு விட்டாங்க. 4 மணி 5 மணிக்கு அதனால பார்த்தா கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் போட்டுருக்காங்க. 6 கிலோமீட்டர் 2 ட்ரிப்பு விடுங்க. மத்தியானம் எப்படி பார்த்து ஆகவே உங்களுடைய கோரிக்கை நம்முடைய பயன்படுத்தி போட வேண்டும் அன்போடு கேட்டுக்கொண்டு இது மட்டும் ஏதோ ஒரு 10-15 நிமிஷம் வர வந்துட்டு நம்முடைய கிராமத்தில் இன்னும் என்ன பொதுமக்களுடைய பிரச்சனைகள் இருக்குது. நான் முதல்ல பல ரோடு கிடையாது. பயன்காலதான் நண்பர்களாக இருந்தது. உலக வந்து மாட்டிக்கிட்டு கால்வாய் இழுக்க முடியாமல் இழுத்து போனாங்க இந்த ஊர்ல. ஆகவே அதையெல்லாம் நன்றாக இருக்குது. இன்னொரு 10 நாட்களுக்காக மீண்டும் நம்முடைய கிராமத்துக்கு வருகிறது. மோசட்டை முருகத்தஞ்சேரி கிளிமங்கலம்